ஆதிரா, எப்படி உன்னால் இப்படி லூசுத்தனமாக யோசிக்க முடியுது? கிஷோர், காதல் ஆதி. எப்பவும் காதலில் லூசுத்தனமாக இருக்கிறவங்க மற்றவங்கள ரொம்ப காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆதி. அதையே உன் மூலமாக தானே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நான் லூசுன்னு நீ சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதிரா, ஐயோ, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? காலையில இருந்து நான் எதுவும் சாப்பிடலை, பசிக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டே பேசலாம். அதற்குள் அங்கே பிரீத்தி அந்த ஃபோட்டோவை ஆதிக்கு அனுப்பியதுமில்லாமல் வீட்டில் இருந்த அனைவருக்கும் காட்டினார். ஆதி அங்கே ஆஃபீஸில் வேலையில் இருந்தவன் பிரீத்தியின் மெசேஜ் பார்க்கவில்லை. ராகவன் ஃபோன் செய்தான். என்ன பொண்டாட்டின்னு தூக்கி வச்சு ஆடின, ஆனால் அவளோட லவ்வர் கூட கூத்தடிச்சிட்டு இருக்கா. வீட்டுக்குள் நாம் எப்படியோ இருக்கலாம், ஆனால் வெளியே நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை காப்பாற்றலைனா உங்கள் தாத்தா உன்னை மன்னிக்க மாட்டார் என்று உரிமிவிட்டு ஃபோன் வைத்தான். ஆதி, எதுக்கு இந்த ஆள் ஆதிராவை பற்றி ஏதோ சொல்லறான் என்று யோசித்து பிரீத்தி அனுப்பிய ஃபோட்டோவை பார்த்ததும் அதிர்ந்தான். கிஷோர், நீ ஏன் என்கிட்ட மறுபடி பிரச்சனை பண்ணுறே என்று நினைத்து, லாரன்ஸ், இந்த நம்பர் எங்கே டிராவல் ஆகுது பாரு என்று ஆணையை பிறப்பித்துவிட்டு ஆதிராவின் ஃபோன் நம்பர் கொடுத்தான். தன்னுடைய கோட் கையில் எடுத்துக்கொண்டு அந்த ஆஃபீஸ் 42வது மாடியை விட்டு லிஃப்ட் மூலம் இறங்கினான். ஆதிரா கடைசியாக ஒரு ஹோட்டல் பார்த்து உள்ளே நுழைந்தாள். அங்கே ஓர் டேபிள் முன் உட்கார்ந்து எதிரில் கிஷோரை உட்கார சொன்னாள். சில ஆகாரங்களை ஆர்டர் செய்துவிட்டு கிஷோரிடம், இதோ பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் அவரும் சந்தோஷமாக இருக்கும். நீ பாட்டுக்குன்னு என்னோட குடும்பத்தில் உள்ளே புகுந்து கும்மி அடிச்சிட்டு போயிடாதே. கிஷோர், ஆதி, நீ இக்கட்டில் இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த ஆளை எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். கொலை செய்யக்கூட தயங்க மாட்டான். ஆனால் நீ பூ மாதிரி ஆதி. உன்னால் அவனோட வலிமையை தாங்க முடியாது. அன்னைக்கு பாட்டியில் உன்னோட முகம் சந்தோஷம் இல்லாமல் இருந்ததை நான் கவனிச்சேன் ஆதி. இப்போ கூட அவங்க வீட்டில் நீ சந்தோஷமாக இல்லைன்னு நல்லா தெரியுது ஆதி. ஆதிரா, டேய், நீ ரொம்ப ஓவராக போன செத்து போயிடுவேடா. ஆதிகேசவன் உன்னை சும்மா விடமாட்டான். கிஷோர், இப்போ கூட பாரு, உனக்கு என்னை பற்றி தான் கவலை. ஆனால் எனக்காக நீ இப்படி வருத்தப்படுறதுக்கு பதிலாக என்னோட வந்துடு ஆதி என்று அவளை நெருங்கி அவள் முகத்தில் விழுந்த முடிக்கற்றையை ஒதுக்கிவிட நினைத்து கையை கொண்டு போனவனுக்கு முன் ஒரு கை அவள் முகத்தில் விழுந்த முடியை கோதி காது மடலின் பின்னே தள்ளிவிட்டது. ஆதிரா அந்த கைக்கு சொந்தமானவனை பார்த்து அதிர்ந்தாள். கிஷோர், மிஸ்டர் ஆதிகேசவன், வாங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆதிராவின் அருகே சேர் போட்டுக்கொண்டு அவளை அணைத்து கொண்டு, ரொம்ப நாளாகவில்லை, 4 நாளாச்சு. கிஷோர், இங்கே ஒரு வேலையா வந்தேன். ஆதி, அப்படியா? ஆனால் உங்களுக்கு இந்தியாவிலேயே பெரிய வேலையெல்லாம் இருக்கே, அதை பார்க்கவில்லை என்றால் உங்கள் கம்பெனியை இழுத்து மூட வேண்டியது தான். கிஷோர், ஆதி, நான் வரேன் என்று வேகமாக எழுந்து கிளம்பினான். ஆதிரா இன்னும் தன்னுடைய பதற்றத்திலிருந்து விடுபட முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஆதி, நீ எனக்கு விளக்கம் கொடுக்கணுமே. ஆதிரா, ஏங்க, அவன்தான் வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு என்னை காப்பாற்றி உதவி செய்திருக்கானேன்னு அவனுக்கு சாப்பாடு வாங்கி தர நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். தப்பா? ஆதி, அப்பாடி, எப்படி மயக்கரா என்று நினைத்து தன்னுடைய ஃபோனை எடுத்து காட்டி, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆதிரா அந்த ஃபோட்டோவை பார்த்து அதை அனுப்பியவரை பார்த்து அவளை கொல்லாமல் விடக்கூடாது என்று மனதில் கருவி கொண்டு, இதில் என்ன அர்த்தம் சொல்லணும்? ஆதி அந்த ஃபோட்டோவை ஜூம் செய்து கையை காண்பித்து, இப்போ பாரு. ஆதிரா, அடி பாவி, இவ்வளவு சுத்தமாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காளே, என்னோட லூசு புருஷங்கிட்டேருந்து யார் என்னை காப்பாற்றுவா? ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இருக்கே, என்ன ஃபோனில் எடுத்தது? ஆதி அந்த ஃபோட்டோவில் அவன் கையை பிடித்து கொண்டிருப்பதை காண்பித்து, இதை பற்றி கேட்கும்போது எதுக்கு ஏதேதோ பேசுகிற?
ஆதிரா சுற்றி வளைச்சு மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிறானே. பெருமூச்சை விட்டு, அவனை உங்கள் வீட்டில் யாராவது பார்த்தால் இன்னும் என்னை கேவலமாக பேசுவாங்கன்னு அவசரமாக அவனோட கையை பிடித்து இழுத்துட்டு காருக்கு போனேன். ஆதி, யாரும் இப்போ பேசலையா? ஆதிரா, அதான் வெட்ட வெளிச்சமா எல்லாம் தெரியுதே, மேலும் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? ஆதி, என்னோட மனைவி எப்படி இன்னொருத்தன் கையை பிடிக்கலாம்? இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டா நாம் கிளம்பலாம். ஆதிரா, சாரி. ஆதி, அதை எப்படி என்று பேசு வருபவன் உதட்டை கடித்து அவன் வார்த்தையை விழுங்கினாள். ஆதி கொஞ்சமும் எதிர்பாராதவன் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். ஆதிரா, ஆமாம், நான் இங்கே இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதி எதிரே இருந்த கட்டடத்தை காட்டி, அது என்ன, படி. ஆதிரா தெளிவாக படித்துவிட்டு அது அவனுடைய கம்பெனி என்று புரிந்து கொண்டு வழிந்தாள். ஆதி அவளை இழுத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். வெளியே வந்ததும் அந்த கட்டிடத்தை அண்ணாந்து பார்த்தாள். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய ஆஃபீஸா என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்தவள் வாயை அழுத்தி மூடிவிட்டு வா என்று அவளை அழைத்து சென்றான். நேராக 42ஆம் மாடியை அடைந்து அவனுடைய அறையில் நுழைந்து அவளை சோஃபாவில் அமர சொல்லி ஆதி தன்னுடைய வேலையை பார்த்தான். ஆதிரா ஆதியின் ஆஃபீஸ் மற்றும் அங்கு ஜன்னலில் இருந்து வெளியே வேடிக்கை பார்த்துவிட்டு சிறிது நேரத்தில் சோஃபாவில் படுத்து தூங்கினாள். ஆதி சற்று நேரத்துக்கு ஒரு முறை தூங்கும் ஆதிராவின் முகத்தை பார்த்து தன்னை அறியாமல் மனதில் அமைதி கண்டான். ஆதி தன்னுடைய ஆஃபீஸில் தூங்கிக் கொண்டிருந்தவளை கண்ணால் ரசித்தான். மேலும் வேலைகளில் மனம் செலுத்த முடியாமல் லாரன்ஸை அழைத்தான். லாரன்ஸ் உள்ளே நுழைய அங்கே ஆதிரா தூங்கி கொண்டிருக்க ஆதி அவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்து கொண்டான். அந்த நேரம் ஆதியின் ஃபோன் அடிக்க, ஹலோ பாட்டி, எங்கே? உன்னோட பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. என்னோட ஜபமாலை காணும், ராணியோட நெக்லஸ் காணும், பிரீத்தியோட செயின் காணும். ஆதி, என்ன சொல்ல வரீங்க? பாட்டி, உன்னோட பொண்டாட்டி தான் இதை எடுத்திருப்பான்னு சொல்ல வரேன். வேற யாருக்கும் திருடுற எண்ணம் இல்லை. அவளுக்கு தான் இதெல்லாம் பார்த்தால் புதுசாக இருக்கும். திருடிட்டா. ஆதி, தேவையில்லாமல் அவ மேலே பழி போடாதீங்க. அவ அப்படி ஏதும் செய்ய மாட்டா. பாட்டி, அப்போ திருடினது யாரு? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன பேச்சு பேசினா தெரியுமா என்று அவள் பேசியதை சொல்ல ஆதி அங்கே குழந்தை போல தூங்கும் ஆதிராவை பார்த்து சிரித்தான். இன்னைக்கு பாட்டியை உசுப்பேத்தி விட்டியா என்று நினைத்து கொண்டான். ஆனால் இவள் சொல்லியதாக பாட்டி சொல்லியதை கேட்டு இன்னும் ஆதிக்கு வேறு பக்கம் திரும்பியது. ஆதிராவை பார்த்து, பேபி, நீ சொன்னது எல்லாமே இன்னைக்கு செய்யணும் பேபி என்று மனதில் சொல்லிக்கொண்டான். லாரன்ஸ் ஆதியின் முக மாற்றங்களை கூர்ந்து கவனித்தான். அவனுக்கு வியப்பாக இருந்தது. தன்னுடைய பாஸ் இத்தனை உணர்ச்சிகளை முகத்தில் காட்டுவாரா? ஆதி, பாட்டி, உங்களுடைய பொருள் என்னவெல்லாம் காணாமல் போச்சோ சொல்லுங்க, எல்லாம் கண்டுபிடிச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுவரை ஆதிரா கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. பாட்டி, எனக்கு புரியலடா, எதுக்குடா அவளை தலையில் தூக்கி வச்சு தாங்குற? அவகிட்ட என்ன இருக்கு? ஆதி, நான் வச்சிடுறேன் என்று ஃபோன் வைத்தான். லாரன்ஸ் எதிரில் நிற்பதை பார்த்து, வீட்டில் சில பொருட்கள் காணவில்லை. வீட்டை விட்டு எங்கும் போக வாய்ப்பில்லை, கண்டுபிடிக்கணும். அப்புறம் நான் கிளம்புறேன், ஏதாவது வேலை இருந்தால் கூப்பிடு என்று எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்கோ. லாரன்ஸ், ஓகே சார். அந்த மேக்கப் ப்ராஜெக்ட் டீல் மட்டும் எப்படி மேற்கொண்டு மூவ் பண்ணணும்னு ஒரு சின்ன மீட்டிங் மட்டும் உங்களோட வச்சிட்டா பரவாயில்லை. ஆதி, நாளைக்கு பார்க்கலாம். லாரன்ஸ், நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், இல்லைனா நான் முடிச்சுடுறேன். நீங்கள் ஒரு முறை பார்த்து ஓகே பண்ணிடுங்க. ஆதி, சரி. லாரன்ஸ் ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறேன் சார் என்று நகர்ந்தான். ஆதி தூங்கி கொண்டிருப்பவளை தன்னுடைய கையில் தூக்கி வெளியே நடந்தான். லாரன்ஸ் பார்த்ததும் வாவ் என்றான். ஆதி அவனுக்கு ஒரு அழகிய புன்னகையை உதிர்த்துவிட்டு சென்றான். லாரன்ஸ் முதலாக ஆதியின் சிரிப்பில் கவரப்பட்டான்.
இத்தனை நாளாக பார்த்த சிரிப்பு தொழில் சம்பந்தமாக விரைப்பாக இருக்கும். ஆனால் இது ஆதியின் உள்ளத்தில் இருந்து வந்த சிரிப்பு. அவன் மனதை கொள்ளை அடித்தது என்றால் மிகையாகாது. நேராக அவன் தலைக்கு மேல் இருந்த கேமரா மூலமாக அந்த சிரிப்பை பதிவு செய்து கொண்டான். ஆதியும் அவன் கையில் இருந்த ஆதிராவும் தெளிவாக தெரிந்தது. ஆதி ஏதோ பொக்கிஷத்தை எடுத்து செல்பவன் போல அவளை தாங்கி சென்றான். லாரன்ஸ் முதலாக அந்த ஆபீஸில் திருடினான். வீடியோ கேமராவில் பதித்திருந்த ஆதியை தன்னுடைய போனுக்கு யாருக்கும் தெரியாமல் மாற்றிக்கொண்டான். ஆதி காரை ஒரு ரெஸ்டாரண்ட் வாசலில் நிறுத்திவிட்டு, பேபி கண் முழிச்சுக்கோ, பசிக்குதிடி, சாப்பிடலாம். ஆதிரா மெல்ல கண் விழித்து பார்த்தாள். காரில் ஆதியின் மடியில் படுத்திருந்தாள். நான் எப்படி இங்கே? ஆஃபீஸ் சுற்றி பார்த்துட்டு அங்கே சோஃபாவில் சாய்ந்திருந்த நினைவில், நான் உங்க ஆஃபீஸில் தானே. ஆதி அவளை இடைமறித்து, தூங்கு மூஞ்சி. ஆதிரா அவனை தள்ளிவிட்டு, நீங்களுமா? ஆதி சும்மா சொன்னேன். நீ நல்லா தூங்கினதானே எனக்கு ராத்திரிக்கு ஒத்துழைக்க முடியும். ஆதிரா, ஒரு மனுஷனுக்கு எப்பவும் அதே நினைப்பு இருக்கக்கூடாது. ஆதி, என்ன செய்ய, என்னோட தேவை அப்படி. கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. ஏன் இன்னும் குழந்தை இல்லைன்னு என்னோட ஆண்மையை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதனால் நமக்கு குழந்தை பிறக்கும் வரை எனக்கு இதே நினைப்பு தான் இருக்கும். ஆதிரா, குழந்தை பிறந்த அப்புறம் இருக்காதா? ஆதி, அப்புறம் என்னோட மனைவிக்கு தேவைன்னா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஆதிரா, போர். ஆதி, என்னடி சொல்ல வரே? ஆதிரா, என்னோட புருஷன் எப்பவும் இப்படி என்கிட்ட அலைஞ்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா நான் வேற யார் கூடவாவது ஓடி போயிடுவேன். ஆதி, சரி, ஓகே. ஆதிரா ஆதியின் சட்டையை பிடித்து, என்னடா ஓகே சொல்லற? எந்த புருஷனாவது அப்படி சொல்வானா? பொண்டாட்டி மேலே பொசசிவாக இருக்க வேண்டாம். ஆதி, முழுசா கேளுடி. நீ யார் கூட ஓடினாலும் அந்த நாள் அவனோட வாழ்க்கைக்கு கடைசி நாள். அலேக்க அவனை போட்டு தள்ளிட்டு உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். ஆதிரா, மறுபடி ஓடிப்போனா? ஆதி, மறுபடியும் அதே செய்வேன் என்று அனாவசியமாக பேசிக்கொண்டிருந்த வாயை கடித்தான். ஆதிரா அவனை தள்ளிவிட்டு, ரொம்ப வீரன்தான். ஆதி, அடிப்பாவி, இப்போ இவ்வளவு பேசின, பாட்டுக்கிட்ட என்னென்னவோ பேசியிருக்க. உன்னோட வாயை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு. ஆதிரா, அதுக்குள்ளே கிளவி போட்டு கொடுத்துட்டாளா? எல்லோரும் ரொம்ப சுறுசுறுப்பாக எனக்கு எதிராக காய் நகர்த்துறாங்க என்று வியந்து, பார்க்கலாம் என்று இறங்கி ஹோட்டல் நோக்கி நடந்தாள். ஆதி கார் விட்டிறங்கி காரை லாக் செய்துவிட்டு அவள் பின்னால் ஓடி அவள் கையை பிடித்து இழுத்து அவளை அணைத்து கொண்டு நடந்தான்.